இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இவர் மதியானம் சாப்பாடு எடுக்காம வேலைக்கு வந்துடுறாரு. அது தெரிஞ்ச உடனே இவரோட அம்மா வெயிலுன்னு கூட பார்க்காம சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க. அம்மாவை பார்த்த உடனே இவரு, நீ எதுக்குமா இந்த வெயில்ல வந்தன்னு கேக்குறாரு. அதுக்கு இவரோட அம்மா, என்னுடைய பையன் சாப்பிடாம கஷ்டப்படக்கூடாது, அதனாலதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி சாப்பாட்ட குடுக்கறாங்க. இத எல்லாத்தையும் அந்த வீட்டு முதலாளி பாத்துக்கிட்டே இருக்காரு. சரிம்மா நீ பாத்து போன்னு சொல்லி அவரு தன்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் நினைச்சு பாக்குறாரு, இன்னைக்கு நம்ம அம்மாவோட பிறந்த நாள், அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாக்குறாரு. இவர்கிட்ட 200 ரூபாய் தான் பணம் இருக்கு. சரி இந்த பணத்துல அம்மாவுக்கு ஒரு சீலை வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்றாரு. அந்த நேரத்துல அங்க ஒரு பிச்சைக்காரர் வராரு. ஐயா நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. உடனே முதலாளி இவர்கிட்ட, என்கிட்ட ஜேஞ்ச் இல்ல, உன்கிட்ட இருந்தா கொடுன்னு சொல்றாரு. இவரும் அவர்கிட்ட இருந்த 200 ரூபாயை எடுத்து கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், புடவை வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சோமே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டுங்க. உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. முதலாளி தன்னோட மனைவிக்கு புடவை எடுக்கிறதுக்காக ஒரு மாலுக்கு போறாரு. போயிட்டு நல்ல விலை உயர்ந்த புடவையா எடுத்துக்கிட்டு கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது டிரைவரை ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்ட சொல்லி அவரை காரை விட்டு கீழே இறங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரு வாங்கிட்டு வந்த விலை உயர்ந்த புடவைய டிரைவர் கிட்ட கொடுத்து, இந்த புடவைய நான் உங்க அம்மாவுக்காக தான் வாங்கினேன், நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன், முதல்ல நீ இந்த புடவையை எடுத்துட்டு போய் உங்க அம்மாவோட பிறந்த நாளை கொண்டாடுன்னு சொல்லி அவர் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஓனர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.